Hi friends, welcome back to another Sunday vlog. So Sunday morning vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம vlog வந்து ஒரு unboxing ஓடி ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பெரிய அட்டைப்பெட்டி நிறைய உள்ள ஹோல் ஸ்பைசஸை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே கொச்சியிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்கு அண்ட் பர்ஃபெக்ட் டைம் வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து இப்போ மட்டன் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு செம்ம மட்டன் ரெசிபி வந்து இந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ணி காணிக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்பைசஸ் வந்து ஒரு பெரிய பிக் டீல். நீங்கள் வந்து லோ குவாலிட்டி ஸ்பைசஸ்க்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பைசஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட டிஷ்ஷஸ்லேயே தெரியும். லைக் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் நீங்கள் யோசிக்கும் போது அந்த கடையில் சீப்பாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படியெல்லாம் தோணும் சில இதை கம்பேர் பண்ணும்போது. பட் அதோட ரீசன் என்னென்னா குவாலிட்டி. ஸோ லோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு சீப்பாக கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்பைசஸ் போட்டு லோ குவாலிட்டி ஸ்பைசஸ் நீங்கள் வாங்கும்போது, ஹோல் ஸ்பைசஸ் வாங்கும்போது ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்காது. நீங்கள் வந்து இப்போது ஒரு பீஸ் போடுற இடத்துல லோ குவாலிட்டி ஸ்பைஸ்னால் 4 பீஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி அண்ட் லோ குவாலிட்டிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ ஸ்பைசஸோட ரேட்டு வந்து நீங்கள் சர்டன் ட்ரஸ்டபிளான ஸ்பைசஸ் வந்து நீங்கள் சர்டன் ட்ரஸ்டபிளான இடத்துலேருந்து வாங்கணும். பிகாஸ் உங்களால் வந்து குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அதை அரோமா பண்ணியே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் ஸ்பைசஸை வந்து நம்ம லேஸாக இன்ஹேல் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இல்லைன்னா என்னது அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது வந்து பெஸ்ட் ஸ்பைசஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரே பண்ணாதீங்க. keralaspiceShop.comலேருந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்களோட ஸ்பைசஸில் உள்ள மெயின் இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த எஸ்டேட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏலக்காய் வந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு 100 கிராம் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து அதை வந்து லைக் எஸ்டேட்டில் போயெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் பல்காட்டு சேல் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் கடையில் தான் போய் வாங்குவீங்க. பட் இவங்க வந்து டைரெக்டாக அந்த மாதிரி எஸ்டேட் அண்ட் ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்கி இவங்க சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் 100 கிராம் 200 கிராம்னு வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் ஸ்பைசஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க எனக்கு வந்து வெரைட்டியாக எல்லா ஸ்பைசஸுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸை இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது என்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் வந்து கரம் மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ஸ்பைசஸ், நான் வந்து ஸ்பைசஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மசாலாவுக்கு வறுக்கும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணுவேங்க. பிகாஸ் அந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ அதை வறுக்கும் போதே அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பைசஸை எனக்கு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அதோட அந்த அரோமா வந்து எனக்கு தெரியுது. ஒவ்வொரு ஸ்பைசஸுமே நீங்கள் வந்து வாங்கி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட யூனிக்னஸ், அதோட ஃப்ளேவர் ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்க எனக்கு பெப்பர்லேயே 3 வெரைட்டி அனுப்பியிருக்காங்க. இது ரெகுலர் பிளாக் பெப்பர், இது வந்து ஒயிட் பெப்பர். ஸோ இது வந்து நம்மளோட பெஷமல் சாஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். நம்ம பிளாக் பெப்பர் வந்து நல்ல ஒரு நம்ம வறுத்தரைச்ச கறிக்கெல்லாம் இதுதான் பெஸ்ட். அண்ட் க்ரீன் பெப்பர், எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய மெடிசினல் இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ரீன் பெப்பர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க கூட செய்கிறேன். இங்கே பாருங்கள், இது கூட இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ எல்லாமே அவங்க வந்து இந்த மாதிரி நீட்டாக கண்டெய்னரில் போட்டு பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அவங்க அப்ராடுக்குமே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பட்டையே 3 வெரைட்டி இருக்குங்க. இது வந்து ஃப்ளாட் பட்டை. ஒவ்வொரு பட்டையுமே அவ்வளோ வித்தியாசமான ஃப்ளேவர் ப்ரொஃபைலில் இருக்குது. இது வந்து கேசி பார்க்குன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஷியோராக தெரியல. ஸோ இதை பாருங்கள், இது வந்து திக்கான சுருள் பட்டை. இது அவ்வளவு அரோமா. இது வந்து நம்மளோட ரெகுலர். நீங்கள் வந்து ஒவ்வொரு சினமனையும் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அதோட ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு அந்த மணத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதுலேயுமே 3 வெரைட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன பீஸ் போட்டாலே போதும். பெஸ்ட் குவாலிட்டி வாங்கும்போது உங்களுக்கு அந்த டிஷ்ஷே வந்து எலிவேட் ஆயிரும். நிறைய டம்ப் போடணும் கறியிலலாம்னு இல்லை, ஒரு சின்ன பீஸ் பெஸ்ட் குவாலிட்டிக்கு அதுதான் வித்தியாசம். சின்ன பீஸ் போட்டாலே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடச்சிரும். ஸோ 3 பட்டையும் உங்களுக்கு சேர்த்து வச்சு காணிக்கிறேன் பாருங்கள், அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ளாட் சினமன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரைடு சுக்கு அது வந்து வித் ஸ்கின் அண்ட் வித்தவுட் ஸ்கின்ல இருக்குது. ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் வந்து அதிகமாக நார்த் இந்தியன் குசீன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பச்சை, பட் கருப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. ஏலக்காய் எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டின்னு சூஸ் பண்ணுறது வந்து பெரிய சைஸாக இருக்கணுங்க. நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு. இதோட அரோமா வேறு லெவல். எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனை இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஜீராவில் ரெகுலர் ஜீரா அண்ட் ஷாஹி ஜீரா. ஷாஹி ஜீரா நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு ஒரு யூனிக்கான ஒரு அரோமா இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹி ஜீராவில் தான். லைக் பன்னீர் பட்டர் மசாலா, ஷாஹி புலாவ் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த ஜீரா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற டிஷ்ஷு இது இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று அது. ஸோ அது வந்து இப்படி க்யூப்ஸாக உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கட்டி பெருங்காயம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேருந்து பிச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸாக உள்ளது வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு கட்டி போட்டுட்டா போதும், உங்களுக்கு வந்து இந்த மெல்ட் ஆகிடும் அது ஃபுல்லாட்டு. அண்ட் பவுடர்ஸ் பெருங்காயம் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பவுடர்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெருங்காயத்தூளுமே இருக்குது. ஓகே, ஸோ ரெகுலர் எவ்ரிடே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ்லேருந்து சோர்ஸ் பண்ண பே லீஃப், கிராம்பு, அன்னாசி, இது என்னது அந்த பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி, ஸ்டார் அனீஸ், நட்மெக்கு, சோம்பு. ஸோ நட்மெக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அதிகமாக நம்ம யூஸே பண்ண மாட்டோம் குக்கிங்கில். ஆனால் இதுக்கு உண்டான ஃப்ளேவர் வந்து நீங்கள் கேக்கில் இருந்து உங்களுக்கு தெரியும்ல, ப்ளம் கேக்கில் இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதெல்லாம் நம்ம வந்து யூஸே பண்ண மாட்டோம் நிறைய பேர். பட் இதை வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துருவுறது வாங்கி வச்சுக்கோங்க, துருவக்கூடியது. நீங்கள் இதை வந்து துருவி அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து உங்களோட டிஷ்ஷஸில் ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து எவ்ரிடே டிஷ்ஷஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை எதில் போட்டால் நல்லாயிருக்கும். பெஷமல் சாஸோட மெயின் ஃப்ளேவரிங் இது தான். இதை நான் நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் வந்து குக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே வந்து இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பல்லு வலி வந்துச்சுன்னா ஒரு கிராம்பு எடுத்து நீங்கள் பல்லில் வச்சுட்டா போதும், அது உங்களுக்கு வந்து அப்படி ஹீல் ஆகிடும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வர்றதுனால நீங்கள் மாற்றணுன்னே இல்லை, இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஷெல்ஃபில். இதை தள்ளி நம்மளோட ரெகுலர் குக்கிங்குள்ள ஹோல் ஸ்பைசஸுமே இருக்குது. கடுகு, வெந்தயம், இது வந்து வெந்தயம். அதை தாண்டி கொக்கோம் இருக்குங்க. கொக்கோம்னு சொல்கிறது கொடம்புளி வந்து மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் நம்ம புளி மாதிரி சோக் பண்ணி வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதை நல்ல ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபிஷ் கறியில் போட்டுடலாம். அதே மாதிரி நிறையவும் போடக்கூடாது. ஏன்னா இந்த கொக்கம் இந்த கொடம்புளி மட்டும் இருக்க அதோட புளிப்பு வந்து வெளியே வரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது பாருங்கள், இது வந்து இது அதோட பேர் மறந்துட்டேனே, பாதாம் பிசன். ஓகே, அண்ட் ட்ரைடு காந்தாரி மிளகு இதுவும் இருக்குது. இதுக்குமே அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ரெகுலர் சில்லிக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சண்டே ஒரு ஸ்பைஸ் ஹாலோடையும் உங்களுக்கு விலாக் ஆரம்பிச்சிட்டேன். இவங்களோட கேரளா ஸ்பைஸ் ஷாப் இது வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்க, நல்ல ஸ்பைசஸ் வந்து சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மட்டன் கறி பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் அதுதான். அதுக்கு இந்த ஸ்பைசஸை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம் வாங்க.
ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ரெகுலராக பொடி போட்டு பண்ணுற கிரேவிக்கும் வறுத்தரைச்சி பண்ணுற கிரேவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து வறுத்தரைச்சி பண்ணுறது, இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் மீ, வறுத்தரைச்சி பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்தில். ஏன்னா வந்து அதை இருந்து வறுக்கணும், கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அவன் இருக்கிறவங்க எல்லா ஸ்பைசஸையும் அந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுருங்க. அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 8 to 10 நிமிஷம் அதை பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட ஸ்பைசஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வறுத்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். ஸோ இந்த கறிக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, க்ரீன் பெப்பர் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ஒரு 10 வரமிளகா, 1 ஸ்டிக் பட்டை, 2 பே லீஃப், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 பீஸ் கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ். இவ்வளோத்தையும் நான் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற இந்த மட்டன் கறி வந்து அவ்வளோ ஃப்ளேவர் பேக்டுங்க. ஸோ இது வந்து நம்ம கோகோனட் ஆயில் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். ஸோ நம்மளோட வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப கோல்டனாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரு 4 பச்சை மிளகா, ஸோ இப்போ இதில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் ஆட் பண்ணுறேன். இந்த மட்டனில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5 நிமிஷம் இந்த மட்டனை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. என்ன சொல்கிறேன், சில பேர் வந்து மட்டனை போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றி வேக வச்சுருவாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். மட்டனுக்கு வந்து ஒரு 5 to 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை மசாலாவில் இந்த வெங்காயம் தக்காளியில் பெரட்டி விடணும். ஓகே, அப்போ தான் அதில் உள்ள அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து போகும். ஸோ இப்போ நம்மளோட மட்டன் நான் நல்லா வதக்கியாச்சு. உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதை மூடி போட்டு 6 to 7 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் 8 நிமிஷத்தில் சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சில்லி மட்டும் லேஸாக பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு, பட் அது வந்து நல்லது தான், பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு வறுத்தாச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இது கூலானதுக்கப்புறம் இதை நான் மிக்சியில் பவுடர் பண்ணிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம வறுத்ததை ஆறினோடனே நல்லா சூப்பராக பவுடர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நம்ம மட்டன் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட மட்டன் கறின்னு சொல்லலாம், இல்லை நான் வறுத்தரைச்ச மட்டன் மசாலான்னு சொல்லலாம், ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 விசில் குக் பண்ணேன். மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மசாலா பொடியை மட்டும் போட்டுடலாம். ஸோ இந்த மசாலா பொடியை போட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இது பர்டிகுலர் டிஷ் வந்து நான் தேங்காய் எதுவுமே போடல. ஸோ இது வந்து இந்த ஸ்பைசஸை டிபெண்ட் பண்ணியே அதோட திக்னஸ்ஸு எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு திக்கான மசாலா மாதிரி. எப்போ என்ன மனம்னு நினைக்கிறீங்க, இதை போட்டோன்னே வாசனை அப்படி தூக்குது. ஸோ இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஸ்மெல் அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட ஸ்பைசஸை ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபகாஷியா டோ. நான் வந்து ஒரு முந்தா நேற்று வந்து நீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஹாஃப் ஹோல் வீட் ஃப்ளார், ஹாஃப் வந்து சவர்டோ வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லேசாக இந்த மாதிரி ஆலிவ் ஆயில், அது ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஆலிவ் ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி டிம்பிள்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டீஸ் மேலே பாட்டை போட்டு இது பண்ணுறது பாருங்கள். சரி, இதை இப்போ நான் அவனில் பேக் பண்ணிட போகிறேன்.
ஸோ என்கிட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சவர்டோ பிரெட் அண்ட் சவர்டோ ஸ்டார்டர் தான். ஸோ சவர்டோ ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு பண்ணுறது வந்து ஒரு லைட் ப்ராசஸ். அது வந்து நியர்லி 1 வாரம் 2 வாரம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம் ஒரு ப்ராப்பரான சவர்டோ ஸ்டார்டர் வந்து பண்ணுறதுக்கு. பட் சவர்டோ ஸ்டார்டர் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அன்லிமிட்டட் ஆஃப் திங்ஸ் வந்து பேக் பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் அது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. நம்ம ரெகுலர் ப்ரெட்டு அதெல்லாத்தையும் விட சவர்டோ ப்ரெட் வந்து ரொம்ப ஹெல்தி. பிகாஸ் அது லாங் ஃபெர்மெண்டட் ப்ராசஸில் பண்ணக்கூடியது. அண்ட் நேச்சுரல் ஈஸ்ட்டை வந்து நம்ம அந்த ஸ்டார்டரில் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சவர்டோ ஸ்டார்டருக்குன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. அளவு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மெஷரிங் ஸ்கேலில் கூட நான் சொல்ல போகிறதில்ல, ரஃப்பான அளவு சொல்கிறேன். 1 கப் மைதா மாவுனா 3/4 கப் அளவுக்கு தண்ணி. இதுதான் டே 1. சரியா? டே 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை டைரெக்டாக இந்த ஜார்லேயே போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி தனியாக மிக்ஸ் பண்ணி அந்த ஜாரில் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட 1 கப் மைதா மாவை இந்த ஜாரில் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு தண்ணி. இது ஹாட் வாட்டர் கிடையாது, கோல்டு வாட்டர் கிடையாது, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் டேப் வாட்டர். டேப் வாட்டரில் ஃபில்டர் வாட்டர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மாவுமே அந்த தண்ணியில் ஹைட்ரேட் ஆகணும். அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஸ்டார்டர் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தின்னாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு தோணுதுன்னா எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்ற போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக உள்ள ஒரு கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். க்ளீனாக இருக்கட்டும். அதில் நம்மளோட ஸ்டார்டர் டோவை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது டே 1. நம்மளோட இதை வந்து இதில் மாற்றிட்டேன். லூஸ் ஆட்டு கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைட்டாலாம் மூடலை, சும்மா வச்சுருக்கேன். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்மளோட கைடுக்கு வேண்டி எந்த அளவு வரைக்கும் அந்த டோ இருக்குங்கிறதுக்கு வேண்டி, ஏன்னா சப்போஸ் இது வந்து ரைஸ் ஆகுதுன்னா நமக்கு தெரியணும்ல, அதனால ஒரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான். நம்மளோட டே 1 வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் டே இதே டைமுக்கு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சவர்டோ ஸ்டார்டர். இது டே 2. நான் வந்து ரப்பர் பேண்ட் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த அளவுக்கு க்ரோ ஆகி ஸ்லோவாக சப்சைட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுதான் நீங்கள் ரெகுலராக டே பை டே பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ரஃப்பாட்டு பாதியை தூர போட்டுட்டு அகேன் 1 கப் மைதா மாவு 3/4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னு நான் இப்போ காணிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல ஃபோமியாக பப்ளியாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து நேச்சுரலாக ஈஸ்ட் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது, லிக்விடாக இருக்குது. நம்ம நேற்று வைக்கும்போது எவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரஃப்பாக ஒரு பாதி வந்து நான் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இதில் கண் அளவில் நான் ஒரு பாதியை ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து நோ யூஸ். ஸோ இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் நம்மளோட அந்த லெஃப்ட் ஓவர் ஸ்டார்டர் பாருங்க இவ்வளோ இருக்குது. இதில் 1 கப்பு மைதா மாவு நேற்று மாதிரி. ஓகே, நம்ம வந்து இந்த ப்ராசஸோட பேர் பார்த்திங்கன்னா ஃபீடிங்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நான் 3/4 கப்பு தண்ணி வச்சுருந்தேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் விடுறேன். கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தான் நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த ரைஸான ஸ்டார்டர் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுல்ல. ஸோ இந்த ஸ்டார்டர் வந்து லிக்விடாக இருந்தால் கெட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் லிக்விடாக இருக்கக்கூடாது. அதனால் கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா மாவுமே ஹைட்ரேட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பாட்டிலில் விட போகிறேன். பட் நீங்கள் அப்படி விடணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நான் ஸ்பேச்சுலா வச்சு சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட போகிறேன். இல்லாட்டி என்ன ஆகும்னா இந்த சைடில் ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலி இன்னொரு க்ளீன் பாட்டில்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குங்கிறது ஈஸியாக தெரியும். நம்மளோட பேட்டரும் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, இந்த திக்னஸில் இருக்கணும். ஓகே ஓகே, நம்மளோட ஸ்டார்டரை நான் வந்து க்ளீன் பாட்டிலில் மாற்றிட்டேன். அப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அண்ட் ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து இது க்ரோ ஆச்சுன்னா நமக்கு வந்து இது ஐடியா கிடைக்கும் செகண்ட் டே வந்து க்ரோ ஆகிருக்கான்னு. ஸோ டே 1 நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது டே 1ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டே 0ன்னு சொல்லலாம். டே 1 வந்து நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ அகேன் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு இதே டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அப்ப